உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 ஸ்குவாட்ல இசான் கிசான வந்து வேணும்னே தான்ப்பா பிசிசிஐ வந்து கழட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா இவர் போய் துபாயில போய் தோனி கூட வந்து சரக்கடிச்சிருக்காரு. இதனாலதான் வந்து பிசிசிஐ வந்து இவரை கழட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொறலைய வந்து கிளப்பிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா ராகுல் டிராவிட் வந்து விளக்கம் வந்து கொடுத்திருக்காருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இன்னைக்கு இந்தியா ஆப்கானிஸ்தான் T20 மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்த சீரீஸ்க்கு முன்னாடி எந்த மாதிரி T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. இந்த T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண உடனே இதுல வந்து இசான் கிசானும் ஸ்ரேயஸ் ஐயரும் இல்லைன்ன உடனே நிறைய பேர் அப்செட் ஆயிட்டாங்க. என்னப்பா இசான் கிசான வந்து எப்பயுமே பிசிசிஐ வந்து விட மாட்டாங்க, அப்படி இருக்கும்போது ஏன் வந்து கலட்டி விட்டாங்க, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வேணும்னே தான்ப்பா இசான் கிசான வந்து கலட்டி விட்டாங்க, அவர் மேல வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் விதமா தான் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா இசான் கிசான் என்ன தெரியுமா வந்து பண்ணாரு, இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்கும் போது அவர் வந்து எனக்கு மனசோர்வா வந்து இருக்கு, அதனால எனக்கு லீவ் வேணும், நான் போய் வந்து என்னோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சிஸ்டர் மேரேஜுக்காண்டி துபாய்க்கு போய் அங்க போய் முன்னாள் கேப்டனான தோனி கூட உட்காந்து சரக்கு அடிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு தான் பிசிசிஐ வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னப்பா இது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி துபாயில போய் இப்படி வந்து பண்ணிருக்காரு, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு தான் வந்து இசான் கிசான கழட்டி விட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஸ்ரேயஸ் ஐயரை கழட்டி விட்டதுக்கான ரீசனும் இந்த மாதிரிதான். அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சவனே ஓய்வு வேணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரஞ்சி டிராஃபில வந்து விளையாடாம விட்டுட்டாரு. இதனாலதான் அவர் மேலையும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் விதமா இவங்க ரெண்டு பேரையுமே வந்து கழட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இந்திய அணி பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் வந்து விளக்கம் வந்து கொடுத்திருக்காருங்க. இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இசான் கிசான் மேல எங்களுக்கு எந்த விதமான அதிருப்தியும் கிடையாது. அவர் இந்த T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே எங்க கிட்ட வந்து சொல்லிட்டாரு, எங்களுக்கு வந்து லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் நாங்க வந்து அவரை வந்து போடல. அது மட்டும் இல்லாம இப்ப கூட அவர் லீவ்ல இருந்து வந்தாரு அப்படின்னா உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில வந்து விளையாண்டு அதுக்கப்புறம் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கலாம். சோ இப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாத மெசேஜஸ் வந்து நீங்க வந்து ஷேர் பண்றீங்க? அப்படி பார்த்தா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரீஸ்ல கூட இசான் கிசான் வந்து இல்ல நீங்களாம் உங்க இஷ்டத்துக்கு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணாதீங்க, இதெல்லாம் ஒரு காரணமும் இல்ல. எங்களுக்கு இசான் கிசான் மேலே அதிருப்தி இல்ல, ஸ்ரேயஸ் ஐயர் மேலே அதிருப்தி இல்ல, நல்லா தான் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து போய்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லி ராகுல் டிராவிட் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு. இப்ப இதை பார்த்தோன்னே தோனி ரசிகர்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, எப்பா இதுல தல தோனி என்னப்பா பண்ணாரு, அவர் கூட சரக்கு அடிச்சதுக்காண்டி பிசிசிஐ வந்து டென்ஷன் ஆகி இந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை இசான் கிசான் மேல எடுத்தாங்கன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? எப்படிதான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு ஷேர் பண்றீங்களோ வந்து தெரியலன்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.